திறக்காதீங்க. ஒழிச்சா மட்டும்தான் இங்க தர்மபுரி வெளியிலே வர முடியாது. இந்த தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னேன் பாரு, இனிமே பார்க்க மாட்டேன் எழுதி கொடுத்தல. இதே வேலை இதே குழப்பம். எப்படி இப்படி இடம் கண்டுபிடிங்க? யார் வீடு? எதுக்கு என் மெஷின் சும்மா விளையாடுங்க எடுத்துருக்கியா? கால் என்னாச்சு? இதோட வர வேண்டியது. இந்த புரோக்கரா மூடி மூடிக்கிட்டா என்ன புரோக்கர் வேலை? இழுத்துற ஒரு இழுப்பு. எதுக்கு இவ்வளவு ரெண்டாவது கொஞ்சம் மொதல் பாப்பாவா? என்ன வயசு? நல்லா போச்சா? ஆப்ரேஷன் நார்மல் எதா இருந்தா என்னம்மா இந்த காலத்துல தொண்டை தண்ணி வத்த நாங்க ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்றோமே, கொஞ்சம் மனிதாபிமானம் இல்லைம்மா. என்ன சும்மா பாக்கணும்? எதுக்கு சும்மா பாக்கணும்? நமக்கு வந்து சட்டம் இருக்கா இல்லையா? பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா முருகேசனை? ரூம் உட்காந்து இப்படி இப்படி பேசுங்கன்னு சொல்லி பொண்ணு போய் பார்த்து அதோட சரி மேடம் தெரியாது. எங்க பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு புரோக்கர்களை ஒழிச்சா மட்டும்தான் இங்க தர்மபுரி உன்ன மாதிரி 20 பேர் இருக்காங்க மேடம். சத்தியமே நான் போட்டு ஜோதி சதீஷா அதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். யார் பேர சொல்லலான்ட்டு இல்ல மேடம். நான் வெளில வந்து பார்க்காம மிஷன் எவ்வளவு நாளா இருக்கு? இப்பதான் நான் ஜெயிலுக்கு போயிட்டு 3 மாசம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னேன்? அங்க பாரு, பெயில் கொடுத்தாங்களா இல்லையா? எது கொடுத்தாங்க? எழுதி கொடுத்தியா இல்லையா? என்னன்னு எழுதி கொடுத்தாங்க? இனிமே பார்க்க மாட்டேன் எழுதி கொடுத்தல. இந்த காலோட இந்த உடம்போட எதுக்கு வந்து அந்த குழந்தை வயிற்றுல இருக்க குழந்தைய பார்த்து என்ன பண்ண போற நீ? நான் பார்த்துட்டே இருக்கேன், நீ வைக்கிற பொண்ணுங்கிற. எதுக்கு இவ்வளவு தூரம் இந்த மலை அடி வந்து இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து பாக்குறேன்? எங்க அனுப்ப? அபாசனுக்கு பின்ன கன்ஃபார்ம் பண்றது. எதுக்கு என் மெஷின் சும்மா விளையாடுங்க எடுத்துட்டியா? அமௌண்ட் வாங்கிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு அனுப்பிடுவேன். ரிப்பீட் சரியா தெரியல. சரியா தெரியல, அங்க அனுப்பிடுவேன். இது ஒரு நெட்வொர்க். பொண்ணு எந்த குழந்தை? எந்த குழந்தை? 2 குழந்தை போதுன்னு சொல்றமா இல்லையா? நீங்களே சின்ன பிள்ளைங்க இருக்கு. என்ன வயசு உனக்கு? பண்ணி வச்சிருக்கியா? இல்ல மேடம், அது பண்றதே எனக்கு தெரியாது. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? போன தடவை வெயில இருக்கும் எழுதிடுறல. இனிமே நான் பார்க்க மாட்டேன்னு எழுதி கொடுத்து வந்தியா இல்லையா? அப்புறம் எதுக்கு பாக்குறேன்? அப்புறம் எனக்கு தெரியாது ஒண்ணுமேங்கிற. இந்த மிஷின் எத்தனை குழந்தைய அழிச்சிருக்கு? எப்படி கருவுல பொண்ணுன்னு சொல்லி நீ பண்ணதை நான் பார்த்தேன். இப்படி வச்சுட்டு பொண்ணுங்கிற, இப்படி வச்சுட்டு பையங்கிற. என்ன உனக்கு? அந்த பொண்ணுன்னு சொன்னதாம்மா அழுதுகிட்டே போகுது. உடனே அது அபாசன இந்த அம்மா கான்வென்ஸ் வந்து நாங்களே பண்ணிடுவோம், கவலைப்படாதுன்னு. தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி தாலுக்கில் நெக்குந்தி அப்படிங்கிற இடத்துல மலைப்பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டில் சட்டவிரோதமான ஒரு ஸ்கேன் மிஷின் வச்சு சட்டவிரோதமான ஒரு கும்பல் கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைத்த தகவலின் பேரில் மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குனர் அலுவலகத்தை சார்ந்த ஆய்வு உறுப்பினர்களாக நாங்கள் எங்களோட தீகாய் ஆப்ரேஷன் மூலமாக இதை தொடர்ந்து கண்காணித்து காலையிலேருந்து அவங்கள நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல வந்து கர்ப்பிணி பெண்களை வச்சு ஒரு 5 கர்ப்பிணி பெண்களை வர வச்சு, முக்கியமாக புரோக்கர் ஒரு அம்மா அவங்க ஃபோனில் இவங்க காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபோன் நம்பர் வச்சு இங்கே வந்துடுறாங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்து இந்த ரூமில் இந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்து இன்றைக்கி இங்கே ஸ்கேன் பண்ணுறோம், குழந்தைய வயிற்றுல இருக்க குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்கிறோன்னு வர வச்சு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு 13,000 வாங்கியிருக்காங்க. அவங்கள கீழே படுக்க வச்சு இதை செய்தவர் வந்து ஒரு டாக்டர் கிடையாது. அந்த டாக்டர்னு சொல்கிறாங்க, ஒரு டாக்டர் கிடையாது. அது கள்ளக்குறிச்சி சேர்ந்த முருகேசன். இவர் தொடர்ந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு வராரு. நிறைய தடவை தப்பி ஓடி இருக்கிறாரு. இவர்கிட்ட சொகுசு கார் இருக்குது, ஸ்கேன் மிஷின் இருக்குது, ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சுருக்காரு, டிரைவரு அடியாளி எல்லாமே வச்சுருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா காலில் புண்ணோட இங்கே வந்து இந்த 5 பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களை பார்க்கறதுக்கோசரம் இந்த மிஷின் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ரூமில் படுக்க வச்சு நாங்கள் வந்து பார்க்குறேன். பேஷண்ட்டை படுக்க வச்சு அப்படி ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு உடனே இது உனக்கு வயிற்று இருக்குது பொண்ணு அப்படிங்கிறாரு. அந்தம்மா அழுதுகிட்டே வெளியே வருது, எனக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி வச்சு 2 செகண்ட் உனக்கு கருப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குது இப்படி இருந்தால் அந்த குழந்தை பையன். இவர் என்ன படிச்சிருக்காரு? இவர் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு? இவ்வளோ தூரம் அவரை நம்பி இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்கோட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து முதல் குழந்தை நார்மலாக பிறந்திருக்கு, பெண் குழந்தை. இப்போ 2வது மாதமாக இருக்காங்க. 3 மாதத்துலேருந்து இவங்களை ட்ரேஸ் பண்ணுறாங்க. 3 மாதத்தில் போய் கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்துருக்காங்க. என்ன குழந்தை
குழந்தைன்னு சொல்லி பெண்ணு மாதிரி இருக்குது, ஆனால் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் 5 மாதத்துல இங்கே வந்துருங்கன்னு சொல்லி இன்றைக்கி இங்கே வர வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வர வச்சுருக்காங்க. இப்படி வந்து கர்ப்பிணி பெண்களும் அவங்க அவங்கள கணவருமே கூட வந்து இந்த ஒரு சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருந்தால் எப்படி இந்த தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வந்து பெண் குழந்தை விகிதம் குறையதை எப்படி தடுக்க முடியும்? இப்போ நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நல்லம்பள்ளி தாலுக்கா குறிப்பாக பார்த்திங்கன்னா செக்ஸ் ரேஷியோ இந்த கடந்த 3 மாதத்தில் மிகவும் குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லம்பள்ளி, மொரப்பூர், ஏரியூர், பெண்ணாகரம், காரியமங்கலம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு 1000 ஆண் குழந்தைங்களுக்கு எத்தனை பெண் குழந்தை பிறக்குது, அது வந்து மிகவும் கம்மியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்துட்டு இந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா வந்து இல்லைங்க எங்களுக்கு பொண்ணு ஏற்கனவே இருக்குது, இந்த பொண்ணு வேண்டாம், இல்லை நாங்களே பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோதான் ஆகும்னு சொல்லி அந்த பொண்ணை சட்டவிரோத கருக்கலைப்புக்கும் அவங்க ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு உடன் போகாமல் நாம் வந்து எவ்வளவு செஞ்சாலும் இந்த சம்மந்தப்பட்ட முருகேசன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி கைது செய்யப்பட்டு பெயிலில் வந்து இப்போ பண்ணியிருக்காரு. இப்போ கடந்த வந்து ஜெயிலுக்கு போய் 3 மாதம் தான் இருக்குது, பெயிலில் வந்திருக்காரு. பெயிலில் வந்து இவர் பண்ணுறாரு. இவர் வெளியே வராத அளவுக்கு காவல்துறை கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நம்மளோட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் குண்டாஸில் போடப்படுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி நமக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இவங்களெல்லாம் குண்டாஸில் போட்டு மீண்டும் வெளியே வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் கருவியோ ஒரு கருவியில் இருக்கும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ஆனா பண்ணோம் சொல்ல போகிறோம் சொல்லுவோம் நாங்கன்னு சொல்லாமல் இருக்கிற அளவுக்கு அவங்க துணை புரிவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.